ஹாய், ஐ எம் கவின், ஃபவுண்டர் ஆஃப் ஹெவன் இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம ஈரோடு கவுந்தப்பாடியில் ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிவி யூனிட் ஒரு 7 ஃபீட் ஹைட்டில் ஒரு சிம்பிள் டிசைனில் ரொம்ப கிராண்ட் லுக் கொடுத்துருக்கோம். இதில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் ஒரு 4 ஃபீட்டுக்கு யூஸ் பண்ணி பேலன்ஸ் பாலிகிரானைட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். சைடில் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸோட கீழே நம்ம டிவி யூனிட் கேபினெட்டுக்கு ஒரு ஒயிட் டோர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதோட மேட்சிங்லேயே இருக்கணுங்கிறக்காக ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேம் உட்டன் கிரைன்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். இது நம்ம டிவி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. சென்டர் டோரில் மட்டும் ஒரு கூலிங் கிளாஸ் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். நம்ம பேக்ரவுண்ட் லைட் ப்ரொவைட் பண்ணுங்கிறதுனால இங்கே நம்ம ஒரு ஒயிட் கலர் பேனல் எம்போசிங்கில் டிவியை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இதனால என்ன யூஸ்ன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இந்த டிவி பிளாக் கலருக்கும் பின்னாடி இருக்கிற பேனல் ஒயிட் கலர் இருக்கிறதுனால டிவி நம்ம பார்க்கக்கூடிய கிளாரிட்டி வைஸ் நம்ம ரொம்ப அதிகமாகவே கொடுக்குறதுக்காக தான் இந்த எம்போசிங் யூஸ் பண்ணுறோம். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இன்றைக்கி அதை கிளாரிஃபை பண்ணிடலாங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்த 2 பெட்ரூமையும் செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக சேம் கலர் ஒரு காஃபி ப்ரௌன்லேயே ஒரு ஆர்ச் பண்ணி காமிச்சிருக்கோம். நம்ம 2 பெட்ரூம் இங்கே பண்ணியிருக்கோம். 2 பெட்ரூமும் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஒரு கிரே வித் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு டியூவல் டோனில் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம சேம் கிரே கலர்லேயே ஒரு குஷன் செட்டப்புமே போட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ ஒரு பிளாக் கலர் ஹேண்டில் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப கிராண்டான டிசைன்ஸ் கொடுக்காம ஒரு ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் கொடுத்து இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சேஃப்டி லாக்கர், 2 ட்ரா அப்படின்னு சொல்லி எல்லா அம்யூனிட்டிஸையுமே இதுக்குள்ளே கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சைடில் ஒரு ஓப்பன் கேபினெட்டாக ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜ் ஃபார் ஒரு ஷோகேஸ் ஐட்டமுக்காக இதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த ரூம்லேயே இன்னொரு ஷோகேஸ்க்கு நம்ம டிசைன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். நீங்கள் நினச்ச மாதிரி டபுள் டோன் காம்பினேஷனில் தான் பண்ணியிருக்கோம். பட் கலர் மட்டும் வேறு. நம்ம ஃபாஸ்ட் மூவிங் கலரான ஹெவன் இன்டீரியர்ஸில் 513 க்ரீன் கலரும் ஒயிட் டெக்ஸ்சரும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் டெக்ஸ்சர் ஏன் டெக்ஸ்சர் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் நம்ம ஹெவன் இன்டீரியர்ஸ்னு பார்க்கும்போது இது உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சேம் தான் அந்த ரூமில் பார்த்த மாதிரியே பிளாக் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ உள்ளுக்குள்ளேயுமே சேம் பார்ட்டிஷன்ஸ், உள்ளுக்குள்ளே ஒரு சேஃப்டி லாக்கர், 2 ட்ரா, எல்லாத்துக்குமே கோத்ரேஜ் லாக்கோடையே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ரொம்பவே ஹெவி அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ரூமில் ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்கோம். இந்த ரூமில் ஏன் கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இது கிட்ஸ் ரூம். ஸோ ஸ்டடி டேபிள் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்ததுனால இந்த இடத்துல ஒரு ஸ்டடி டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வித் சேம் டிசைன், கலர் காம்பினேஷன் மட்டும்தான் வேறு பண்ணியிருக்கோம். பட் அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கும் உங்கள் லுக்கே வேறு மாதிரி இருக்கும். ஒரு தடவை பாஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ரூமில் பெரிய ஹைலைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கோம். அதுவும் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் ஒரு ஆஃப் செமி சர்க்கிள் டிசைன் கொடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் ஃப்ளூட்டட் பேனலும் கீழே பேனலும் கொடுத்துருக்கோம். இங்கே பேனலோட சேம் உட்டன் கிரைன்ஸ்லேயே ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்ததுனால இது ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். சேம் சைடில் ஒரு ஸ்டோரேஜும் கீழே 2 ட்ராவும் கொடுத்துருக்கோம். இந்த சேருமே நம்ம தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த சேரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 18 இன்ச் ஹைட்டு, 3 இன்ச்சு குஷன் சொல்லி 21 இன்ச்சில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ தான் நம்ம உட்காந்து மேக்கப் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஹைட் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஹாலையும் டைனிங் ஹாலையும் செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு லிவிங் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங் பார்ட்டிஷன் ஃபுல்லி லிவிங் பார்ட்டிஷன் இல்லாமல் செமி மாடலாக பண்ணியிருக்கோம். இந்த 2 பார்ட்டிஷனையும் நமக்கு காங்கிரீட்லேயே பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே தான் நம்ம லிவிங் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங் பார்ட்டிஷன் டியூவல் கலர் டோனில் காஃபி ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். ஏன் காஃபி ப்ரௌன்னா நம்ம ஹால் ஃபுல்லாகவே ஒரே தீமில் இருக்குங்கிறனால டிவி யூனிட், ஆர்ச், லிவிங் பார்ட்டிஷன் எல்லாமே காஃபி கலரில் தான் மேக் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். அடுத்து நம்ம டைனிங் ஹாலில் ஒரு வாஷ் பேஷன் யூனிட் செட்டப் பண்ணியிருக்கோம். நம்ம வாஷ் பேஷன் யூனிட் ரெகுலராக இல்லாமல் ஒரு ஓவல் அண்ட் ஸ்கொயர் மிரர் தான் எல்லா பக்கமே கொடுத்துருப்போம். இங்கே கஸ்டமர் நமக்கு ஒரு அன்ஷேப்டு மிரர் கொடுத்தா எப்படி இருக்கும்னு கேட்டதுனால நம்ம இங்கே அன்ஷேப்டு மிரர் ட்ரை பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ கீழே நம்ம ஃப்ளோட்டிங் பாக்ஸ் தான் ரெகுலராகவே கொடுக்குறது. நம்ம எல்லா வீடியோஸுமே நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. ஏன் ஃப்ளோட்டிங் பாக்ஸ்னால் நமக்கு க்ளீனிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா வீட்லேயுமே ரோபோட்டிக் க்ளீனிங் ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டுருக்கு. நாளைக்கு நம்ம ஃப்ளோட்டிங் டேபிளாக கொடுக்கும்போது ரோபோட்டிக் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம பாக்ஸுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கிரானைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெயிட் தாங்குமா தாங்காதான்னு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய தடவை வந்துக்கிட்டே இருக்குது. தாராளமாக வெயிட் தாங்கும். இந்த கேபினெட் மட்டும் குறைஞ்சபட்சம் 150 கிலோ வெயிட் தாங்கும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. எதனால் இதை திருப்பி சொல்கிறோம்னா நம்ம இதை ரியல் பிளாஸ் மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். இது 100% 150 கிலோ வெயிட் தாங்கும். அதுக்கு நம்ம கேரண்டி. அடுத்து வாங்க நம்ம கிச்சன் பார்த்துருவோம். இது ஒரு செமி மாடுலர் கிச்சன் தான். ஆக்சுவலி கஸ்டமர் கீழே எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லி அவங்க வாஸ்துபடி ஏதோ பார்த்ததுனால நம்ம கீழே எதுவும் ப்ரொவைட் பண்ணல. அண்ட் கீழே மட்டும் விட்டுட்டு
மிச்சப்படி நம்ம ரெகுலர் மசாலா பாக்ஸ் அண்ட் ஓப்பன் பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுவும் நம்ம 513 கலரில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வித் டிசைன் கிளாஸ் அங்கேயும் இங்கேயும் வேறு டிசைன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் கிளாஸ் பேர் ஓவல் ஃப்ராஸ்டட் கிளாஸ். யாருக்காவது வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு மேலே நம்ம லாஃப்டில் ஒரே சிங்கிள் கலராக போகாமல் கீழே ஒயிட் டெக்ஸ்சர் சேம் அந்த செகண்ட் பெட்ரூம் மாதிரியே கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிருக்கோம். இதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே கடப்பாக்கல்லையே ஆல்ரெடி நமக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அது வெறும் டோர் க்ளோஸ் மட்டும் பண்ணி இந்த கிச்சனை நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு நம்ம வீட்டை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பண்ணணும்னா ஹெவன் இன்டீரியர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம்.